திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 9/3/2026 அன்று அறிவாலயத்தில் 2ஆம் கட்ட தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தையை நடத்தியது. அந்த வகையில் பேச்சுவார்த்தை முடிந்ததும் எங்கள் கட்சியின் உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்திவிட்டு வருகிறோம் என முடிவு சொல்லாமலே சென்றுவிட்டது. ஏற்கனவே மதிமுகவும் தொகுதி உடன்படிக்கை குறித்து உயர்மட்ட குழுவில் கூட்டத்தில் முடிவெடுத்து சொல்கிறோம் என்று அறிவித்து பின்னர் உடன்படிக்கை கையெழுத்தானது. இப்படி கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஒவ்வொன்றும் தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்ய காலம் தாழ்த்துவது ஏன் என்று விசாரித்தோம். நம்மிடம் பேசிய திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக 3 தொகுதிகளும் தேமுதிகவுக்கு 6 முதல் 7 இடங்களை வழங்கவும் திமுக தலைமை திட்டமிட்டது. இதனால் திமுகவின் கணக்கில் 10 தொகுதிகள் குறைய உள்ளது. இதை சரிக்கட்டவே ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் தொகுதிகளை குறைத்து கொள்ள சொல்லி திமுக பேச்சுவார்த்தை குழு கோரிக்கை வைத்தது. ஆனால் கூட்டணி கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. விசிக கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டது. இந்த முறை 10 இடங்களை எதிர்பார்த்தது. கூட்டணியில் கூடுதலாக புதிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளது திமுக சுட்டிக்காட்டியதால் சரி 8ஆக தாருங்கள் என விசிக இறங்கி வந்தது. ஆனால் திமுகவோ நீங்கள் 5ஆக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அப்செட் ஆகிவிட்டனர் சிறுத்தைகள். அவர்கள் நிலைதான் அப்படி என்றால் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்த கம்யூனிஸ்டுகளிடம் கடந்த முறை 6 இடங்களில் போட்டியிட்டு 2இல் தான் ஜெயித்தாங்க. அதனால் இந்த முறை 4 தொகுதிகளை மட்டும் வாங்கியிருக்காங்க என்று சொல்லுகிறார்கள். இதனால் கடுப்பாகி முடிவு ஏதும் சொல்லாமலே அறிவாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அதே போல மதிமுகவிடம் 4 தொகுதிகளை தருகிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என சொல்ல 6 இடங்கள் வேண்டும், அதுவும் தனிச்சின்னத்தில் தான் நிற்போம் என அவர்களும் சொல்லிவிட்டார்கள். தனிச்சின்னம் என்றால் 2 தொகுதிகள்தான் என கரார் காட்டியுள்ளது திமுக. உடனே அவர்களும் உயர்மட்ட குழுவில் முடிவெடுத்து சொல்கிறோம் என்றபடி கிளம்பிவிட்டார்கள். அதன் பிறகு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு 4 இடங்களை வாங்கிக் கொள்ளலாம், 3இல் உதயசூரியனில் நின்று 1 தொகுதியில் மட்டும் தீப்பெட்டி சின்னத்தில் நிற்கலாம் என்று சொல்லியுள்ளார்கள். தீப்பெட்டி சின்னத்தில் நின்றால் மட்டுமே கட்சியின் பதவியை உறுதி செய்ய முடியும் என்கின்ற சிக்கல் மதிமுகவிற்கு இருக்கிறது. இதை திமுக தலைமைக்கு சொல்ல உடனடியாக வந்து கையெழுத்து போடுங்கள் என்று வர சொல்லி 4 சீட்களுக்கு ஓகே செய்துவிட்டனர். மதிமுக கையெழுத்து போட்டுவிட்டதால் அதையே உதாரணமாக சொல்லி கம்யூனிஸ்டுகளிடம் பேரத்தை முடிக்க நினைக்கிறது திமுக. 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் தலா 5 தொகுதிகள் என்பதில் திமுக உறுதியாக இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு கம்யூனிஸ்டுகளும் வந்துவிட்டார்கள். விசிக தரப்பில் நம்மிடம் பேசியவர்கள் இன்றைக்கு வந்த தேமுதிகவிற்கு 7 தொகுதிகளை கொடுத்துவிட்டு எங்களுக்கு வெறுமென 5 தொகுதிகள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? தேமுதிகவிற்கு எங்களை விட வாக்கு சதவீதம் குறைவு. ஆனால் அவர்களை முக்கியப்படுத்தி எங்களை சிறுமைப்படுத்துவது போல திமுகவின் பேச்சுவார்த்தை உள்ளது. எங்களை எல்லாம் தொகுதிகளை குறைத்து கொள்ள சொல்கிறார்கள். அப்படியென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஏன் கூடுதல் தொகுதிகளை கொடுக்கணும்? தேர்தல் வரை எண்ணிக்கையை இப்படியே இழுத்தடித்து கடைசி நேரத்தில் வேறு வழியில்லை என்ற முடிவோடு எங்களை கையெழுத்திட வைக்கும் திட்டத்தை திமுக கையில் எடுத்துள்ளதா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று புலம்பி வருகின்றனர். திமுகவில் உள்ள வேறு சிலரோ பாமக எதிர்முகாமில் இருப்பது விஜய் வாக்குகளை பிடிப்பது என திமுகவிற்கு நெருக்கடியாக மாறும் வாக்குகள் குறித்த அச்சத்தில்தான் தேமுதிகவை அவசரமாக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டனர். வாக்கு வங்கி குறைவாக உள்ள தேமுதிகவிற்கு எதற்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்? காங்கிரஸ் கட்சி கடந்த முறை 25 இடங்களில் போட்டியிட்டு 18 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அதையே காரணமாக சொல்லி 25 தொகுதிகளை அவர்களுக்கு இறுதி செய்திருக்கலாம். ஆனால் முதலில் வந்தவர்களுக்கு முன்னுரிமை கதையாக காங்கிரஸ் தேமுதிகவிற்கு வாரி கொடுத்துவிட்டு இப்போது பிற கட்சிகளிடம் சீட்டுக்காக திண்டாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது திமுக என்றனர் புலம்பலாக. கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் திமுக கட்சிக்குள்ளும் புகைச்சல் எழுந்துள்ளது. இப்போ உள்ள கணக்குப்படி திமுக நேரடியாக 150 இடங்களில் போட்டியிடும் நிலையில்தான் உள்ளது. அதிலும் அதிமுகவிலிருந்து இங்கு வந்தவர்களுக்கு தொகுதிகளை கொடுக்க தலைமை முடிவெடுத்துள்ளது. அப்படி என்றால் கட்சிக்காக இத்தனை காலம் உழைத்து வரும் தொண்டர்கள் கடைசி வரை கொடி பிடித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா என்று கொந்தளிக்கிறார்கள் தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள். 20 கட்சிகளோடு கூட்டணி என்பதை தாண்டி போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க வைத்து காய் நகர்த்தி வருகிறது திமுக. விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதனை ஏற்குமா என்பது போக போகத்தான் தெரியும் என்றார்கள். இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இந்த முறை 10 தொகுதிகளை கேட்டு எந்தெந்த தொகுதி என்ற பட்டியலையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியானது. எப்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூடுதல் தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கு என்பதையும் கேட்டதோ அப்போது முதலே பிற கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி 41 தொகுதிகளை கேட்ட நிலையில் அந்த கட்சிக்கு 28 தொகுதிகளை திமுக இறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் மதிமுக 6 தொகுதிகளை கேட்டது. ஆனால் திமுகவோ 4 தொகுதிகளை மட்டுமே கொடுத்தது.
இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இந்த முறை தலா 12 தொகுதிகளை கேட்டிருந்தார்கள். ஆனால் இந்த கட்சிகளுக்கு தலா 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் கடந்த முறை 6 இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டது. ஆனால் 8 இடங்கள் வரை திமுக கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதேபோல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்டு 1இல் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த முறை 2 மட்டுமே கிடைக்கும் என தெரிய வருகிறது. அதேபோல் IUML கட்சிக்கும் கடந்த முறை 3 ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 2 மட்டுமே ஒதுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வென்றுள்ளதால் இந்த முறையும் அவர்களுக்கு 2 தொகுதிகளை திமுக ஒதுக்கும் என்கிறார்கள். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகளையும், தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளையும் ஒதுக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக பேரவை, தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை, கருணாசின் முக்குளத்து பழிப்புடை, புதிய திராவிட கழகம், SDPI, மக்கள் விடுதலை கட்சி, ஆதி தமிழர் பேரவை ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 சீட்டையும் திமுக ஒதுக்கும் என தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்த முறை ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த முறை வேல்முருகன் தொகுதி மாற்றம் குறித்து கேட்பதுடன் 10 தொகுதிகளுக்கான பட்டியலையும் திமுகவிடம் கொடுத்தாராம். இதனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அதிர்ச்சி அடைந்துள்ளதாம். அதாவது வேல்முருகன் கடந்த முறை பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை நெய்வேலி தொகுதியை கேட்டுள்ள வேல்முருகன் பாமகவின் பிளவை தனக்கு சாதகமாக்கி வன்னியர்களின் வாக்குகளை பெற முயற்சிக்கிறாராம். இதனால் பாமகவிற்கு வலுவான வடமாவட்ட தொகுதிகளை ஒதுக்குமாறு வேல்முருகன் திமுகவிடம் கேட்டு 10 தொகுதிகளுக்கான பட்டியலையும் கொடுத்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் நெய்வேலி தொகுதியின் MLAவாக இருக்கும் சபா ராஜேந்திரனும் இந்த முறை அதே தொகுதியை பெற காய்களை நகர்த்தி வருகிறார். இப்படி இருக்க நெய்வேலியும் வேண்டும், 10 சீட்டும் வேண்டும் என வேல்முருகன் கேட்டதற்கு திமுக தலைமையோ விருப்பமான தொகுதி வேண்டும் என்றால் ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள், நாங்களாக கொடுப்பதென்றால் 2 தொகுதிகள் கொடுக்கிறோம் என கூறிவிட்டாராம். இதனால் வேல்முருகனின் பாமகவிற்கு மாற்று என்ற பிளான் உடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் திமுக கட்சிக்குள்ளும் புகைச்சல் எழுந்து வருகிறது. இப்போ உள்ள கணக்குப்படி திமுக நேரடியாக 150 இடங்களில் போட்டியிடும் என்ற நிலையில் உள்ளது. இந்த நிலையில்தான் திமுக தலைமை திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீக்கிவிடலாம், வேல்முருகனை கூட்டணியை விட்டு அகற்றிவிடலாம் என்ற முடிவில் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் ஒருபுறம் திமுகவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இவர் பேசி வந்தாலும் மறுபுறம் திமுகவை கடுமையாக வெளிப்புறங்களில் விமர்சித்து வருவதால் ஸ்டாலின் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வேல்முருகனை கட்சியிலிருந்து நீக்க முடிவெடுத்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணியிலிருந்து வேல்முருகன் நீக்கம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.